இந்த பாப்பா அவ தாத்தா பர்த்டேக்கு ஷோகேஸ்ல ஒரு கேக் பார்க்குறா. பட் அந்த கேக்கை இவன் கையில எடுத்துடுறான். பட் பாப்பா ஆசைப்பட்டதால அவகிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். பில் பே பண்றப்போ பாட்டிக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஏன்னா கிராசரி ஐட்டம்ஸ் வர வாங்கியிருக்காங்க. ஸோ கேட்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்ததும் அவனே கேக்கை வாங்கிட்டு அந்த பாப்பா கிட்ட கொடுக்குறான். பட் அந்த பாட்டி எங்களுக்கே நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வாங்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலி இவன் சின்ன பையனா இருக்கப்பா அவன் பர்த்டேக்கு ஒரு கேக் செலக்ட் பண்ணியிருப்பான். பட் அவன் அம்மா கிட்ட அவ்வளோ காசு இருந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளை இல்லையா, நிலைமை புரியாம எல்லா டைமும் இப்படி தான் சொல்றீங்க. இன்னைக்கு என் பர்த்டே, இன்னைக்கு கூட கேக் வாங்கி தரலனா எப்படின்னு கேட்குறான். அப்போ கியூல நின்ன ஒருத்தர் அந்த கேக்கை வாங்கி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த ஸ்டோரியை கேட்டதும் பாட்டி கேக்கை வாங்கிக்கிறாங்க. ஃபோன் நம்பர் கேட்டு அமௌண்ட் திருப்பி தரேன்னு கேட்குறப்போ ஒரு கார்டில் ஏதோ எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அதே தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவரும் எழுதி வீட்டுக்கு போனதும் பசங்க தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி கேக் தராங்க. அப்போ அவர் பேரை எல்லாத்தையும் சொல்லி அவர் எழுதி கொடுத்த சீட்டையும் காட்டுறான். அதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம். ஆக்சுவலி அவனோட சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்லை, இந்த தாத்தா தான். எப்பயோ செஞ்ச நல்லது அவருக்கு எதிர்பார்க்காத டைம்ல திரும்ப கிடைச்சிருக்கு.